விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரமும் வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரமும் ஏற்கனவே திமுகக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இப்போது மற்றொரு விவகாரமும் திமுகக்கு தலைவலியாக மாறியிருக்கிறது. ஜூலை 10 அன்று நடக்க இருக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக தேர்தலை புறக்கணித்திருப்பதால் திமுக, பாமக, நாதாக போன்ற முக்கிய கட்சிகளும் சுயேட்சைகளும் போட்டியிடுகின்றனர். இடைத்தேர்தலில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கும் நிலையில் மொத்தம் 29 வேட்பாளர்கள் போட்டியிட இருக்கின்றனர். இறுதி வேட்பாளர்கள் முடிவான நிலையில் அடுத்த கட்டமாக யாருக்கு என்ன சின்னம் என்ற கேள்வியும் திமுகவுக்கு உதயசூரியன் சின்னம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. அதே நேரம் மக்களவைத் தேர்தலில் 10 இடங்களில் போட்டியிட்டு 4.23 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்த பாமக மாநில கட்சி என்ற அந்தஸ்தினை இழந்தது. இதனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவிற்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்படுமா என்ற முக்கியமான கேள்வியும் எழுந்தது. ஏனெனில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் மாநில அந்தஸ்தை இழந்திருந்த மதிமுகவிற்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்கவில்லை தேர்தல் ஆணையம். அதே நிலைமைதான் பாமகவிற்கும் ஏற்படுமா என்ற குழப்பமும் நீடித்தது. அதைத் தொடர்ந்து பாமகவின் சின்னமான இலையுடன் இருக்கும் மாம்பழத்தை தராமல் வெறுமனே மாம்பழம் மட்டும் இருக்கும் சின்னத்தை வழங்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். ஒரு தேர்தலில் சின்னத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை கடந்த கால தேர்தல் வரலாறுகள் உணர்த்தியிருக்கின்றன. அதை மனதில் வைத்தே பாமக சின்னத்துக்காக அரும்பாடுபட்டனர். சின்னம் எப்படி ஒரு கட்சியை கரை சேர்க்குமோ அதே போல காலை வாரம் செய்யும் என்பது முக்கியமானது. இப்போது அப்படி ஒரு சிக்கல் தான் திமுகவிற்கு ஏற்பட்டிருப்பதாகவும் அதன் பின்னணியில் பாமக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் 2 தொகுதிகளில் விசிக போட்டியிட்டு வென்ற பானை சின்னத்தை தேர்தல் ஆணையம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சுயேட்சை ஒருவருக்கு ஒதுக்கியிருப்பதாக புதிய சர்ச்சை வெடித்திருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் 4 சுயேட்சைகள் பானை சின்னத்தை கேட்டதாகவும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து சிவசக்தி என்பவருக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் பின்னணியில் பாமக இருப்பதாகவும் சிவசக்தி என்பவர் பாமக வேட்பாளர் அன்புமணியின் சொந்த ஊரான பனையபுரத்தை சேர்ந்தவர் என்பதும் கூடுதல் தகவல். சிக்கல் என்னவென்று பார்க்கும்போது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய விழுப்புரம் மக்களவை தொகுதியில் விசிக சார்பாக போட்டியிட்ட ரவிக்குமார் பானை சின்னத்தில் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். கடந்த முறை இதே விழுப்புரம் தொகுதியில் திமுக சின்னமான உதயசூரியனில் போட்டியிட்டு வென்றிருந்தவர் இந்த முறை பானை சின்னத்திலேயே போட்டியிட்டதால் சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க திருமாவளவன் தொடங்கி திமுக அமைச்சர் பொன்முடி வரை அரும்பாடுபட்டனர். தேர்தல் பிரச்சாரங்கள் போதும் தங்களின் சின்னமான பானையுடனே வலம் வந்தனர். இறுதியில் வெற்றியும் கிடைத்தது. தேர்தல் முடிவாகி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அந்தஸ்தையும் பெற்றிருந்த நிலையில் சின்னத்தை கோரி தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பிக்க தவறி இருக்கலாம் என்றும் அதனால்தான் சுயேட்சைக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இப்படி ஒரு சிக்கல் எழும் என்று திமுகவோ விசிகவோ எதிர்பார்த்திருக்காது என்றும் அரசியல் களத்தில் சொல்லப்படுகிறது. இந்த தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுகவும் போட்டியில் இல்லை. அதனால் எளிதில் வெற்றி பெற்று விடலாம் என்ற திமுகவின் ஆசையில் முதலில் கல்லெறிந்தது கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரம். அதைத் தொடர்ந்து இப்போது பானை சின்னம் சுயேட்சைக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதால் விசிக சின்னம் என்று மக்கள் வாக்களித்து விடுவார்களோ என்ற குழப்பம் எழுந்திருக்கிறது. விசிகவும் திமுகவும் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் அலுவலரிடம் முறையிட்டு இருக்கின்றனர். ஆனால் விசிக மாநில கட்சியாக அந்தஸ்தை பெற்றிருந்தாலும் அவர்களின் அதிகாரப்பூர்வ சின்னமாக பானை சின்னம் அங்கீகரிக்கப்படவில்லை. அதனால் பானை சின்னம் சுயேட்சை சின்னம் தான் என்று தேர்தல் அதிகாரிகள் விளக்கம் அளித்திருப்பதாக தெரிய வருகிறது. இந்த விவகாரம் திமுகவின் வெற்றிக்கு எந்த அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.